வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதுவும் பாட சம்பந்தமான எந்த ஒரு கிளாஸும் உங்களுக்கு கொடுக்கல. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நாளையும் நாளை மறுநாளும் நமக்கு எக்ஸாம் வரப்போகுது. அந்த எக்ஸாமுக்கு முன்னால் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். சமீபத்தில் ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய சேனலுக்கு வந்திருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய எனக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க. என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி நிறைய பேசியிருக்கிறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிப்பா. இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் வந்துருச்சு, போகிறோம். நம்ம சில விஷயங்களை அந்த தேர்வில் கவனிக்கணும். நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதனால் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். எக்ஸாம் எழுதும்போது அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் முதல்ல நம்ம எழுத போகிற கொஷினை நல்லா 1 or 2 டைம்ஸ் வாசிக்கணும். வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா நம்ம ஒரு முடிவோட ஒரு ஆன்சரை நம்ம சொல்ல போனாலும் அங்கே இருக்கிற ஆப்ஷனை பார்த்தோன்னே நமக்கே ஒரு குழப்பமாயிரும். அதனால அந்த ஆன்சரை எடுத்து டார்க் பண்ணுறதுக்கு முன்னால் நல்ல தெளிவாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு உறுதி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே பயப்பட்டுறாதீங்க. பயப்படுறதுக்கெல்லாம் அதில் ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன படிச்சிருக்கிறோமோ அதுதான் வரப்போகுது, இல்லைங்களா? நம்ம நல்லா தயார் பண்ணியிருக்கிறோம், நம்ம எக்ஸாமுக்கு தயாராகி இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம எதுக்குமே பயப்படவே தேவையில்லை. கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் கூட கொஞ்சம் நிதானமாக அதை யோசித்து நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க, சரிங்களா? அடுத்து நம்முடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். தெளிவாக இருக்கணும். அடித்தல் திருத்தல் அங்கங்கே மைய அப்படிலாம் இல்லாத அளவுக்கு தெளிவாக நம்ம கொடுத்தோம்னா நமக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? அதனால் இந்த கருத்துக்களை மனசில் வச்சுட்டு நல்லா தயார் பண்ணியிருக்கிறோம், தயாராகி இருக்கிறோம். நாளைக்கு கடவுளுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸோடு நம்ம எக்ஸாமுக்கு போகிறோம். நல்லா அட்டன் பண்ணி நல்ல மார்க்குகளை நம்ம ஸ்கோர் பண்ணுறோம், அப்படிங்களா? அதுக்காக இறைவனை நான் பிரார்த்தித்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் நல்லா தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்களோடு பாஸ் பண்ணி நம்ம எல்லாரும் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாய்.